ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன நட்டிருக்கோன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இங்கே நெட்டுக்கு வாழை மரம் நட்டிருக்கோம். இங்கே வந்து பன்னீர் ரோஸ் நட்டிருக்கோம். இதில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூ வைக்குது. வாங்க உங்களுக்கு பூவை காட்டுறேன். பாருங்க, இதுதான் பன்னீர் ரோஸ். இங்கே பச்சை தட்டை நட்டிருக்கோம். இது என்னான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது சிவப்பு தட்டை நட்டிருக்கோம். இங்கே ஒரு 3 வய பட்ரோஸ் நட்டிருக்கோம். அது காலை தான் பூக்கிழுவோம். இது நல்லா தலைவை எடுத்துருக்கு இந்த வட்டம். வாங்க இப்போ பூவை பார்க்கலாம். பூ நல்லாவே தான் இருக்குது. பூ நல்லா தான் இருக்குது. ஏதில் அதிக பூ வரமாட்டேங்குதுன்னு தெரியலை. சரி வாங்க, நாங்கள் உங்களுக்கு பப்பாளி மரம்லாம் காட்டுறோம். இந்த பப்பாளி மரம் இருக்குங்க. இந்த இங்கேயும் இருக்குது. பப்பாளி வச்சிருச்சு. இதை ஓரத்தில் ஃபுல்லாக வாழை மரம் நட்டிருக்கோம். இங்கே பப்பாளி காய்ச்சிருக்கு. இங்கேயும் காய்ச்சிருக்கு. இது குண்டு காயாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. எது ரெண்டில் எது டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இது குட்டி குட்டி வாழை மரமாக இருக்குது. இங்கே வந்து பப்பாளி காய் நட்டிருக்கோம். இதில் லைட்டாக பப்பாளி காய் பருத்துருக்கு. இதில் இங்கே நெல்லிக்காய் மரம் இருக்குது. ஆனால் இது நெல்லிக்காய் சீசனால் இல்லை. நெல்லிக்காய் சீசன் இல்லை. அதனால் என்ன காய் வைக்கிறப்போயே உங்களுக்கு காட்டுறேன். நல்லா காய் காய்க்கும். இந்த நெட்டு ஃபுல்லாமே வாழை மரமும் பப்பாளியும் தான் நட்டிருக்கோம். வாழை மரம் தாறு போட்டிருக்கு. நிறையாவே போட்டிருந்துச்சு. இப்போ நாங்கள் அறுத்துட்டோம். 3 தார் இப்போதைக்கு இருக்குது. இப்போ வாங்க நம்ம கீ வயலுக்கு போயிடலாம். இங்கேயும் வாழை மரம் தான் நட்டிருக்கோம் வரிசையாக. இங்கேயும் நம்ம என்ன நட்டிருக்கோம்னா பட்ரோஸ் நட்டிருக்கோம். பன்னீர் ரோஸ் தாங்க இது. பட்ரோஸில் இங்கே கும்புழு மரம் இருக்குது. 2 மரம் கும்புழு மரம் இருக்குது. இப்போ வாங்க நம்ம மேவலுக்கு போயிடலாம். மேவயலில் என்ன நட்டிருக்கோம்னா பட்ரோஸ் நட்டிருக்கோம். இங்கேனா அதிகமாகவே இந்த வயலில் கொஞ்சம் பூ இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த வயலில் அதிகமாக பூ இருக்குது. ஆனால் எல்லா வயலையும் ஒரே தான் தலைவை எடுத்துருக்கு. நல்லாவே இருக்குது பூ இங்கே. இப்போ வாங்க நம்ம அகத்தி மரம் இதை பக்கத்துலேயே தான் நட்டுருக்கோம். இந்த வரப்பு ஓரத்துலேயே நட்டிருக்கோம் அகத்தி மரமாக. இதெல்லாம் பக்கத்து வயல். அங்கே பாருங்கள், இது வேலி போட்டிருந்தாங்க. மழை காற்றுக்கு சாஞ்சிடுச்சு. இந்த பட்ரோஸ் செடிகள்லாம் இப்போ தான் லைட்டாக மழை பெய்ய ஒட்டி தலைவை எடுக்குது. அகத்தி மரத்தில் எல்லாமே நாங்கள் வந்து ஆட்டுக்குட்டிக்கு கொலை உடச்சிருவோம். அதனால் அகத்தி மரம் எல்லாமே மொட்டையாக தான் நிற்கும். இந்த மலை எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மலை எந்த ஊரில் இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே இருக்கிறது காற்று நல்லா ஜில்லுன்னு வருது. அங்கே பாருங்கள் பறவையெல்லாம் அழகாக பறக்குது. இப்போ வாங்க நம்ம அடுத்த வயலை பார்க்கலாம். நம்ம மொத்தமே 4 வயல் பட்ரோஸ் நட்டிருக்கோம். வாங்க இப்போ போய் பார்க்கலாம் அடுத்த வயலை. இப்போ இந்த நம்ம வயலை சுற்றி இது வேர்த்தவங்க வயல். இங்கே பாருங்கள் துளசி இப்போ தான் தலைவை எடுக்குது. கொட்டிருச்சு எல்லாமே இதழ்கள்லாம். இப்போ திரும்பி வளருது. எதுக்கு இப்போ வந்துங்க போகலாம். இப்போ பாருங்கள், இந்த வயலை சுற்றியுமே நம்ம அகத்தி போட்டிருந்தோம். இந்த வயலில் இப்போ பாருங்கள், இந்த வயலோட பார்டர் ஃபுல்லாமே நம்ம வாழை மரம் போட்டிருக்கோம். இந்த வாழை மரமெல்லாம் நேற்று தான் அது நிறையா இருக்கிறதுனால வெட்டி விட்டுருந்தோம். இப்போ வாங்க இந்த வயலோட வியூவை பார்க்கலாம். பாருங்கள், அங்கே பாருங்கள் சுற்றியே மரங்களாக தென்னை மரம் நட்டிருக்கோம். இப்போ வாங்க தென்னை மரத்தை போய் பார்க்கலாம். ரோஸெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க இப்போ தென்னை மரத்துக்கிட்ட போகலாம்.
பாருங்கள் ரோஸ் எவ்வளவு அழகாக இருக்குன்னு. இப்போ வாங்க நம்ம வந்தாச்சு தென்னை மரத்துக்கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் தென்னை மரம் இப்போ தான் நட்டு 1 வருஷம் ஆயிருக்கு. வாழை மரம் இப்போ தான் தார் போட்டிருக்கு பாருங்கள். இந்த தாரில் இருந்து தான் நமக்கு இந்த பூவு மாதிரி இருக்கிற இதுலேருந்து தான் நமக்கு வாழைப்பழம் காய்க்கும். இங்கே பாருங்கள் மழை பெஞ்சதுனால ஒரு மரம் சாஞ்சு இருக்குது. இந்த மஞ்சனத்தி மரம் மழை பெஞ்சதுனால ரொம்ப பழைய மரம், அதனால் சாஞ்சிருச்சு. இந்த தென்னை மரம் வந்து இந்த 3